ஜுஜுட்சு கைசன் வேர்ல்டுலயே பிசிக்கல் பீக் அப்படின்னு சொன்னா அது இவங்க ரெண்டு பேரு தான். ஒரு பக்கம் ஜுஜுட்சு சொசைட்டியே சிங்கிள் ஹேண்டடா ஆட வச்ச தி சாசரர் கில்லர் டோஜி புஷிகிரோ. இன்னொரு பக்கம் அவனோட ப்ளூ பிரிண்ட வச்சு அவனே மிஞ்சுற அளவுக்கு வளர்ந்த தி மான்ஸ்டர் மாக்கி ஜெனின். நிறைய ஃபேன்ஸ் கிட்ட ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. ப்ரோ மாக்கி தான் ஸ்ட்ராங், அவ சுக்குனா கூட எல்லாம் ஃபைட் பண்ணிட்டா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்ல ப்ரோ டோஜி புஷிகிரோ தான் ஓஜி, அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் வேற லெவல் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இனி நம்ம எமோஷன் எல்லாம் ஓரமா தூக்கி வச்சுட்டு ஒரு அல்டிமேட் பிரேக் டவுன் பண்ண போறோம். இது சும்மா ஏ வர்சஸ் பி வீடியோ இல்ல, இது ஒரு கேஸ் ஸ்டடி. மாக்கி வர்சஸ் டோஜி, பிரைம் வர்சஸ் பிரைம் மோதுனா யார் உயிரோட இருப்பா? இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே இருக்காது. வணக்கம் படிஸ், வெல்கம் பேக் அண்ட் லெட்ஸ் டைவ் இன். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரோட பேஸ் பவர் பத்தி பேசிடலாம். ரெண்டு பேருமே ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பிசிக்கலி கிஃப்டட் கேட்டகரியில வருவாங்க. ஆனா ரொம்ப நாளா ஒரு டிபேட் இருந்துச்சு, மாக்கி டோஜியை விட ஸ்ட்ராங் ஆயிட்டாளா? இதுக்கான பதில சாப்டர் 197லயே கேகே கொடுத்துட்டாரு. நோயா கர்ஸ் அடிக்கும் போது நரேட்டர் கிளியரா சொல்லுவாரு, மாக்கி ஹஸ் ஃபைனலி ரீச்டு தி லெவல் ஆஃப் டோஜி புஷிகிரோ. நோட் பண்ணுங்க, ரீச்டு தி லெவல்னு தான் சொன்னாரு, சர்பாஸ்ட்னு சொல்லல. சோ பிசிக்கல் ஸ்டாட்ஸ் படி பார்த்தா ஸ்ட்ரென்த் ஈக்குவல். ரெண்டு பேரும் வெறும் கையால ஒரு பில்டிங்கே இடிக்கிற பவர் வச்சிருக்காங்க. ஸ்பீடுமே ஈக்குவல், ரெண்டு பேருமே மேக் 3 ஸ்பீட்ல மூவ் ஆவாங்க. டியூரபிலிட்டி ஈக்குவல். ஹீலிங் ஃபேக்டர் கிட்ட வரும்போது தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. மாக்கிக்கு ஹீலிங் பவர் இருக்கா? நோயா ஃபைட்ல அவ இன்டர்னல் ஆர்கன் டேமேஜ் ஆனாலும் கொஞ்ச நேரத்துல ரிகவர் ஆனா. இது ரிவர்ஸ் கர்ஸ்டு டெக்னிக் இல்ல, இது அவங்க பாடியோட நேச்சுரல் ரிகவரி ஸ்பீட். டோஜியும் இதே மாதிரி தான். சோ பேஸ் ஸ்டாட்ஸ்ல யாரும் பெருசு இல்ல, ரெண்டு பேருமே கார்பன் காப்பீஸ். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, சென்சரி பெர்செப்ஷன். மாக்கி சுமோகாய் மியோ கிட்ட ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவ ஏர் டென்சிட்டி, டெம்பரேச்சர் சேஞ்ச் எல்லாத்தையும் உணர ஆரம்பிச்சா. ஆனா டோஜி அவனுக்கு இது டே ஒன்லயே தெரியும். ஈவன் டீன் கோஜோவை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணும்போது டோஜி அவ்வளவு சைலண்டா இருந்தான். சோ கன்க்ளூஷனா பாடி லெவல்ல பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஈக்குவல். வின்னரை டிசைட் பண்ண போறது அவங்க பாடி இல்ல, அவங்க பிரெயின். பேட்டில் ஐக்யூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரப்பதான் கேப்ல ஆரம்பிக்குது. மாக்கி ஒரு வாரியர், அவன் நேருக்கு நேர் மோதுவா. ஆனா டோஜி ஒரு அசசின், அவன் ஜெயிக்க எது வேணா பண்ணுவான். கம்பேர் பண்ணி பாருங்க, மாக்கி ஃபைட் பண்ண ஆப்போனன்ட். நோயா ஒரு ஈகோயிஸ்டிக் ஃபூல், சுக்குனா 15 ஃபிங்கர்ஸ். ஆனா சுக்குனாவும் மெகுமியோட பாடியில கண்ட்ரோல் இல்லாம நெர்ஃப்டா தான் இருந்தான். சோ அவுட்புட் ரொம்ப கம்மி. ஆனா டோஜி ஃபைட் பண்ணது கோஜோ அண்ட் கெட்டோ. டோஜியோட ப்ரிப்பரேஷன் வேற லெவல். கோஜோவை டயர்ட் ஆக்கணும்ன்றதுக்காக பல நாளா அவனை தூங்க விடாம மென்டலா டயர்ட் ஆக்கி அப்புறம் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுவான். அவன் எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே கால்குலேட்டர். ஃப்ளை ஹெச் யூஸ் பண்ணி கோஜோ விஷனை பிளாக் பண்ணது, கர்சர் 2ல மாத்தி மாத்தி யூஸ் பண்ணது, இது எல்லாமே பியூர் பேட்டில் ஐக்யூ. மாக்கி கொஞ்சம் எமோஷனல் ஃபைட்டர். மாய் செத்ததுக்கு அப்புறம் அவ ப்ரூட்டல் ஆனாதான், பட் அவ ஸ்டைல் இன்னும் டைரக்ட் காம்பட் தான். பட் டோஜி அப்படி இல்ல, அவன் டர்ட்டி ஃபைட்டர். கண்ணுல மண்ணை தூவுவான், கன் யூஸ் பண்ணுவான், சிவிலியன் ஷீல்டா யூஸ் பண்ணுவான். ஒரு டெத் மேட்ச்னு வந்தா ஹானரை பத்தி கவலைப்படாதவன் தான் உயிரோட இருப்பான். அண்ட் அங்கதான் டோஜியும் ஸ்கோர் பண்றான். Now the Arsenals அவங்களோட வெப்பன்ஸ். இதுதான் இந்த மேட்சோட டர்னிங் பாயிண்ட், தி இன்வென்டரி. மாக்கி கிட்ட இருக்கிற மெயின் வெப்பன் சோல் ஸ்பிளிட் கட்டானா. இது டேஞ்சரஸ் ஆனது, டைரக்டா சோலையே வெட்டும், டியூரபிலிட்டி இக்னோர் பண்ணும். ஒரு வாட்டி வெட்டுனா ஆர்சிடி இல்லாம பிக்ஸ் பண்ண முடியாது. இது மாக்கிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனா டோஜி கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, அவங்க கிட்ட ஒரு ஆர்மரியே இருக்கு. பிளேஃபுல் கிளவுட், ராவ் பவர் இன்க்ரீஸ் பண்ண, இன்வெர்டட் ஸ்பியர் ஆஃப் ஹெவன். இப்போ ஒரு ஃபேக்ட், கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் சொல்லுவீங்க, ப்ரோ ஐஎஸ்ஓஎச் வந்து கர்சர் டெக்னிக்கை தான் கேன்சல் பண்ணும். பட் மாக்கி கிட்ட டெக்னிக்கே இல்லையே, சோ அது யூஸ்லெஸ் தானே. பட் அதுதான் இல்ல, ஐஎஸ்ஓஎச் ஒரு ஸ்பெஷல் கிரேட் வெப்பன். அது அன்பிரேக்கபிள். அதோட ஷேப்பை பாருங்க, அது பேரி பண்றதுக்கு பெர்ஃபெக்ட். முக்கியமா டோஜி இத செயின் ஆஃப் 1000 மைல்ஸ் கூட கனெக்ட் பண்ணுவான். இந்த செயின் தான் மெயின் பாயிண்ட். டோஜியால ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு இன்ஃபினிட் ரேஞ்சுக்கு மாக்கியை அட்டாக் பண்ண முடியும். மாக்கி டோஜியை வெட்டணும்னா அவர் ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சுக்கு போகணும். ஆனா டோஜி செயினை வச்சு அவ்வளவு தூரமா வச்சு மிட் ரேஞ்ச் ஆர் லாங் ரேஞ்சிலேயே அடிக்க முடியும். பிளஸ் டோஜி கிட்ட கன்ஸ் இருக்கு. மாக்கி புல்லட்ஸ கேட்ச் பண்ணுவாதான். பட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கையில செயின், இன்னொரு கையில கன், நடுவுல ஃப்ளை ஹெட், ஸ்மோக் ஸ்கிரீன். இந்த வெர்சாலிட்டி மாக்கி கிட்ட இல்ல. அவ கிட்ட இருக்கிறது ஸ்வாட் ஸ்கில் மட்டும் தான். ஆனா மாக்கிக்கு ஒரு விஷயத்துல அட்வான்டேஜ் இருக்கு, மைண்ட் செட். டோஜி சாகும்போது என்ன நினைச்சான்? நான் ஜெனின் கிளானை வெறுக்கிறேன், நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு நிரூபிக்கணும். அந்த சின்ன ஈகோ, அந்த அன்ஈசினஸ் தான் அவன் கோஜோ கிட்ட தோத்ததுக்கு காரணம். அவன் எஸ்கேப் ஆகிருக்கலாம், ஆனா ஈகோனால நின்னு ஃபைட் பண்ணான். ஆனா மாக்கி சாக்குராஜிமா காலனில அவ சுமோகாய் கிட்ட ட்ரைனிங் எடுத்தப்போ அவ மனசு கிளியர் ஆயிடுச்சு. அவ இப்போ யாரையும் ப்ரூவ் பண்ண ஃபைட் பண்ணல. அவ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி. கம்ப்ளீட் ஃப்ரீடம், நோ ஈகோ. இந்த கிளாரிட்டி ஃபைட்ல ரொம்ப முக்கியம். மாக்கி கன்ஃபியூஸ் ஆக மாட்டா. டோஜி கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ கடைசியா ஒரு ஸ்கினாரியோவா பாப்போம். ஃபைட்ல ஸ்டார்ட் ஆகுது. பேஸ் 1 ரெண்டு பேருமே ஹை ஸ்பீட்ல மோதுறாங்க. மாக்கி ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்றா. டோஜி பிளேஃபுல் கிளவுட் வச்சு பிளாக் பண்றான். ஃபோர்ஸ் இம்பாக்ட்ல சரௌண்டிங் மரம் எல்லாம் உடையுது. இந்த இடத்துல
2 பேருமே ஈக்குவல். பேஸ் 2 டோஜி புரிஞ்சுக்கிறான் இவன் நம்மள மாதிரியே இருக்கா, கிட்ட விட்டா ஆபத்துன்னு. உடனே அவன் செயின் பிளஸ் ISOH காம்போ எடுக்கிறான். மாக்கி உள்ள வர ட்ரை பண்றா, ஆனா செயின் அவளை விடாம சுத்துது. டோஜி சரௌண்டிங்க யூஸ் பண்றான், சுத்தி டஸ்ட கிளப்பி மாக்கியோட விஷனை மறைக்கிறான். நவ் பேஸ் 3 மாக்கி சென்சஸை யூஸ் பண்ணி டோஜி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறான். ஆனா டோஜி அதையும் ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ட்ராப் செட் பண்றான். மாக்கி ஸ்லாஷ் பண்ண வரும்போது டோஜி ISOH வச்சு பேரி பண்ணி செயினை அவ கழுத்துலயே மாட்டுறான். SSK டேஞ்சரஸ் தான், ஆனா அது டோஜி மேல பட்டாதான் டேமேஜ். படவே விடாம டோஜி கைட் பண்ணுவான். சோ ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னா, மாக்கி ஒரு மாஸ்டர் பீஸ் பில்டிங், ஆனா டோஜி தான் அந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட். ஒரு பில்டிங்கை கட்டினவனுக்கு தான் தெரியும் அதுல எங்க வீக் பாயிண்ட் இருக்குன்னு. மாக்கி இஸ் ஸ்ட்ராங், நோ டவுட். ஷீ இஸ் தி டீமன் காட் ஹோல்டிங் தி கட்டானா. பட் டோஜி என்டையர் ஆர்மரை வச்சிருக்கிற சாசரர் கில்லர். சோ தி வின்னர் இஸ் டோஜி ஃபுஷிகிரோ. இதுக்கான ரீசன்ஸ்லாம் சிம்பிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ், டோஜி கிட்ட டிகெட்ஸ் கணக்கான கில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அடுத்து ரேஞ்ச், செயின் ஆஃப் 1000 மைல்ஸ் அவனுக்கு ரீச்சை கொடுக்கும். ஃபைனலா ட்ரிக், டோஜிக்கு எப்படி அவனோட டூல்ஸை ஸ்மார்ட்டாவும் அக்ரெசிவாவும் யூஸ் பண்ணணும்னு தெரியும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாக்கியோட சோல் ஸ்பிளிட் கட்டானா டோஜியை ஒரே வெற்றில காலி பண்ணுமா, இல்ல டோஜியோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசுமா? கமெண்ட்ல சொல்லுங்க, டிபேட் பண்ணுவோம். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பீஸ் ஆஃப்.